بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين அன்பின் பிரேட்டிவினர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிரேட்டி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை நேயர்களுக்கு தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பிரேட்டி பல வருட காலங்களாக நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். ஹுத்பாவை ஹத்தீப் மாஹிர் பின் ஹம்த் அல் முஐகிலி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு ஒரு இபாதத், வணக்க வழிபாடு அது எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு வணக்க வழிபாடு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது சம்பந்தமாகத்தான் அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியாரை அல்லாஹு தஆலா உலகத்திலே படைத்திருப்பது அந்த அடியான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடியார்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது அந்த அடியார்களின் மூலம் அல்லாஹ் கண்ணியப்படுகிறான், மனிதர்களை படைத்து அல்லாஹ் கண்ணியமடைகிறான் என்பதற்காகவோ அல்லது அதிகமான எண்ணிக்கை கொண்ட மனிதர்களை படைப்பினங்களை படைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் அவன் உயர்ந்தவனாக பெருமைக்குள்ளவனாக அவன் இருக்கின்றான். அவன்தான் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆனுடைய வசனம் சூரா அன்-அன்ஆம் 18வது வசனம், அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவனாகவும் அவன் ஞானம் உள்ளவனாகவும் உறுதியானவனாகவும் அனுபவம் உள்ளவனாகவும் இருக்கின்றான். ஹதீஸில் குதுஸிலே வருகிறது, அல்லாஹு தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு தீங்கு விளைவிக்க நாடினாலும் உங்களால் எந்த ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பிரயோசனம் அளிக்க நாடினாலும் உங்களால் எந்த பிரயோசனத்தை அளிக்க முடியாது. உங்களுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் மிகவும் பக்குவமானவர்களாக மாறிவிட்டாலும் கூட அது என்னுடைய ஆட்சியில் எந்த ஒரு அதிகரிப்பையும் அதை ஏற்படுத்த மாட்டாது. உங்களுடைய முன்னோர்கள், பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து மோசமானவர்களாக மாறிவிட்டாலும் கூட அது என்னுடைய ஆட்சியில் என்னுடைய அதிகாரத்தில் எந்த ஒரு குறைவையும் அதை ஏற்படுத்த மாட்டாது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா மனிதர்களை, ஜின்களை இபாதத்து செய்வதற்காக படைத்திருக்கிறார். மனிதர்களை படைத்த நோக்கமே இபாதத்து தான். வேதங்களை அல்லாஹ் உலகத்தில் இறக்கியிருப்பதும் இந்த இபாதத்துக்காக வேண்டித்தான். அதே போன்று சொர்க்க நரகத்தை அல்லாஹ் படைத்திருப்பதும் மனிதர்கள் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே மனிதர்கள் முஃமின்களாகவும் காஃபிர்களாகவும் தக்வாதாரிகளாகவும் பாவிகளாகவும் உலகத்திலே வாழ்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களையும் நாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்ற விடயத்தை மக்களுக்கு சொல்லுமாறும் என்னை வணங்குமாறும் அவர்களுடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பியிருக்கிறேன். சூரா அல்-அன்பியா 25வது வசனம். எனவே இபாதத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் நிரூபிப்பதாகும். அல்லாஹு தஆலா பல ஆதாரங்களை கொண்டு குர்ஆனில் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். பல உதாரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான சான்றுகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறார். சூரா அர்-ராத் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானம் பூமிகளுக்கு சொந்தக்காரன் யார்? சொல்லுங்கள், அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அல்லாத வேறு கடவுள்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களே, அவர்களுக்கு கூட எந்த நலவும் கெடுதியும் செய்ய முடியாது. பார்வையுள்ளவர்களும் பார்வையற்றவர்களும் சமமாகுவார்களா? இருளும் வெளிச்சமும் சமமாகுமா? இவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக இவர்கள் படைப்பினங்களை படைத்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுக்கு நிகராக சில நிகரானவர்களை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களால் அல்லாஹ் படைப்பதை போன்று உலகத்தில் அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதை போன்று படைக்க முடியுமா? முடியாது. எனவே சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அனைத்து விடயங்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஒருவனாகவும் அடக்கி ஆளக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வணக்க வழிபாடில் ஈடுபடுகின்ற போது இஹ்லாஸோடு மன தூய்மையோடு ஈடுபட்டால் அவருடைய எல்லா விடயங்களும் சீராகிவிடும், உள்ளத்துக்கு நிம்மதி கிடைத்துவிடும், மனதிலே நிம்மதி பிறக்கும். அல்லாஹ் குர்ஆன் சூரா அர்-ராத் 28வது வசனத்தில் சொல்கிறான், ஈமான் கொண்டு வாழக்கூடியவர்கள் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நிம்மதி அடையும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கும். இபாதத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? ஈமானுடைய சுவை கிடைக்கும். இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஒரு மனிதன் செய்வதன் மூலமாக அந்த மனிதனுக்கு திக்ருடைய அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு உண்டாகிவிடும். குர்ஆனை ஓதக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான். தொழுகை தான் தனது கண்குளிர்ச்சியாக மாறிவிடும். நோன்பு பிடிப்பதில் இன்பம் அடைவார்.
எனவே அல்லாஹு தஆலா அப்படியானவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்பான். மிக ஆரோக்கியமாக, மிக மனமானவர்களாக, மிக நிம்மதியானவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். அதே போன்று சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே தைரியமாக இருப்பார்கள். கவலைகள் ஏற்படுகின்ற போது தொழுகையின் பக்கம் விரைவார்கள், அல்லாஹ்வோடு உரையாடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய விடயங்களை எல்லாம் முன்வைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கேட்கின்றான், நிர்பந்திக்கப்பட்ட ஒருவர், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சிரமப்படுகின்ற போது அவர் துவா செய்தால் அவருடைய துவாவை அங்கீகரிக்கக்கூடியவன் யார் இருக்கின்றான்? சோதனைகளை நீக்கக்கூடியவன் யார் இருக்கின்றான்? எனவே அல்லாஹ் இந்த பூமியில் அவனுடைய பிரதிநிதிகளாக உங்களை படைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கின்றானா? நீங்கள் சிந்திப்பதில்லையா என்று அல்லாஹ் சூரா அன்-நம்ல் 62வது வசனத்தில் கேட்கின்றான். அதேபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை, சஞ்சலம், துக்கம் நபி அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கவலைகள், சஞ்சலங்கள், சிரமங்கள் ஏற்படுகின்ற போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையின் மூலம் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் பத்ருடைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கவில்லை. ஒரு மரத்துக்கு கீழால் தொழுது கொண்டிருந்தார்கள். காலை நேரம் வரைக்கும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகை என்ற இபாதத்தை பற்றி சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள்? தொழுகையின் மூலம் மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, உள்ளத்துக்கு நன்மை கிடைக்கிறது. மனித உள்ளத்துக்கும் உடம்புக்கும் தொழுகையிலே தொழுகையிலே மனித உள்ளத்துக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிகப்பெரிய தாக்கம் செலுத்தக்கூடியது தான் இந்த தொழுகை. கெட்ட விடயங்களை விட்டு மனிதனை அதை பாதுகாத்துவிடும். 2 பேர்களுக்கு உலகத்திலே சோதனை ஏற்பட்டால் அதில் தொழுகையாளிக்கு ஏற்படக்கூடிய சோதனை மிக குறைவானதாகத்தான் இருக்கும். எனவே கெடுதிகளை விட்டு மனிதனை பாதுகாக்கின்ற ஒரு சாதனமாக தொழுகை அமைந்திருக்கிறது. முறையாக, பரிபூர்ணமாக, அழகாக தொழுதால் ஈருலகத்துடைய கெடுதியை விட்டும் தொழுகை மனிதனை பாதுகாக்கும். அதே போன்று நாங்கள் இபாதத்தை செய்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற அடுத்த பிரயோசனம் என்னவென்றால், எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும், பாவங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்து விட்டேன், அதாவது அந்த பெண்ணை நான் கட்டி அணைத்து விட்டேன், முத்தம் கொடுத்து விட்டேன், உடலோடு ஈடுபடவில்லை, நான் இன்பம் அடைந்தேன், எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஏ மனிதனே, அல்லாஹ் மறைத்த குறையை நீ மறைத்திருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தபோது அந்த மனிதர் நபி அவர்கள் எந்த பதிலும் சொல்லாத நேரத்தில் அந்த மனிதர் திரும்பி சொல்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை அழைத்து சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான், என்னவென்றால், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அது பகலுடைய 2 விளிம்புகளிலும் இரவு நேரங்களிலும், அதாவது தொழுகையில் ஈடுபடுங்கள், நிச்சயமாக தொழுகை போன்ற நல்ல காரியங்கள் பாவங்களை அழித்துவிடும், இது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஞாபகமூட்டலாக இருக்கும் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தொழுகையின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக என்னோட பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். சூரா ஹூத் 114வது வசனம். அப்போது ஒரு மனிதர் கேட்டால், யார சொல்லல, இந்த ஆயத்து இதில் சொல்லப்பட்ட விடயம் இந்த சஹாபிக்கு மாத்திரம் தானே, எல்லோருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து இன்னொரு ஹாக்கிமுடைய ரிவாயத்திலே வருகிறது, நீங்கள் தொழுதீர்களா, எங்களோடு வந்து தொழுகையில் கலந்து கொண்டீர்களா, அதை தப்பை செய்துவிட்டு தொழுதீர்களா? அப்போது நஃபர் சொன்னார், ஆம், உங்களோடு நான் தொழுதேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படின்னு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொன்னார்கள். எனவே நல்ல அமல்கள் பாவங்களை அழித்துவிடும். அதே போன்று இபாதத்துக்களின் மூலமாக என்னுடைய குணங்கள் சீராகும். மார்க்கம் என்பது நற்குணத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய குணம் நல்லதாக மாறிவிட்டால் அவனுடைய மார்க்கம் நல்லதாக மாறிவிடும். பகலிலே நோன்பு நோட்டு இரவிலே நின்று வணங்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கின்ற நன்மை நற்குணத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் அதிகமாக தொழுகிறாள், நோன்பு பிடிக்கிறாள், சதக்கா கொடுக்கிறாள், என்றாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களை தனது நாவினால் துன்புறுத்துகிறாள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண் நரகத்துக்கு சென்று விடுவாள் என்று சொன்னார்கள். அப்போது சொன்னார் இன்னொரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் மிகவும் அதிகமாக தொழுவதில்லை, சதக்காவும் கொடுப்பதில்லை, நோன்பு பிடிப்பதும் இல்லை மிக அதிகமாக, ஆனால் அந்த பெண் வீட்டுக்கு இருக்கின்ற அந்த சீஸ் போன்ற நெய்கள் போன்றவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றாள், சதக்கா கொடுக்கின்றாள். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் செய்யாத பெண். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த பெண் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் என்று.
எனவே இபாதத் என்பது வெறுமனே இஸ்லாம் சொல்லக்கூடிய 5 அடிப்படை அம்சங்கள் மாத்திரமல்ல. இபாதத் என்பது அதை விடவும் இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல் செயல்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது, உள்ரங்கமான வெளிரங்கமான விடயங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்துடைய இபாதத் இருக்கிறது, நாவுடைய இபாதத் இருக்கிறது, உடம்புடைய இபாதத் இருக்கிறது. உள்ளத்துடைய இபாதத் என்ன? அல்லாஹ் மீது அன்பு வைப்பது, அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசை வைப்பது. அதே போன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, அதாவது நாங்கள் உடம்பால் செய்கின்ற உபகாரம், உறவினர்களை சேர்ந்து நடப்பது, உண்மையை உரைப்பது, நம்பிக்கை நேர்மையோடு நடந்து கொள்வது, இவைகள் அனைத்தும் இபாதத்து தான். எனவே நல்ல அமல்களுடைய கதவுகள் அது அதிகமானவை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களுடைய சகோதரனை பார்த்து பொன்முறுவல் பூப்பதும் சதக்கா, நன்மை ஏவுவதும் சதக்கா, பாவத்தை தடுப்பதும் சதக்கா, பாதையை தவறி ஒருவருக்கு பாதையை சொல்லிக் கொடுப்பதும் சதக்கா. அற்பமான மனிதனை நீ உன்னை போன்று நல்ல ஒரு உயர்ந்த மனிதராக கருதுவதும் சதக்கா. பாதையில் மனிதனுக்கு நோவினை கொடுக்கின்ற கற்கள் முட்கள் போன்றவற்றை அகற்றுவதும் சதக்கா. இன்னொரு சகோதரனுக்கு தண்ணி அள்ளி கொடுப்பதும், என்னுடைய வாளியால் எடுத்து இன்னொரு மனிதனுக்கு தண்ணி அள்ளி கொடுப்பதும் சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நல்ல நியத்துக்கு நாங்கள் நல்ல நியத்தோடு ரிஸ்கை ஹலாலை தேடுவது கூட இபாதத்து தான். தொழில் ஈடுபடுவது கூட இபாதத்து தான். இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி செல்வதும் இபாதத். ஒவ்வொரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட முபாஹான காரியங்கள் அனைத்துமே நல்ல நியத்தோடு செய்யப்பட்டால் அது சதக்காவாக கருதப்படும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தனது மனைவியோடு தனது ஆசையை தீர்த்து கொள்வதும் சதக்கா. அப்போது கேட்டார், யார சஹாபாக்கள், யார ரசூலல்லாஹ், எங்கள் ஒருவர் மனைவியோடு தனது ஆசையை தீர்த்து கொள்வதும் சதக்காவா, அது எப்படி என்று கேட்டார்கள். அதுக்கு நன்மை கிடைக்குமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை பாவமான விதத்தில் அவர் செலவழித்தால், பாவமான விதத்தில் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டால் அவருக்கு பாவம் கிடைக்கும் அல்லவா? அப்படியாக இருந்தால் ஹலாலிலே அந்த ஆசையை அவர் தீர்த்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் இரவில் எவ்வாறு தொழுகிறீர்கள்? சொன்னாங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சற்று நேரம் தூங்குவேன், அதுக்கு பின்னால் எழும்பி தொழுவேன். சொன்னார்கள், அதன் மூலமாக நான் என்னுடைய தூக்கத்தையும் நான் இபாதத்தாக கருதுகிறேன். தூங்குவது நல்ல முறையில் தூங்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும், அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக எனக்கு நின்று வணங்கலாம். தூக்கத்தை கூட நான் இபாதத்தாக நாங்கள் மாற்றுகிறேன், இபாதத்தாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிற காரணம் என்ன? நல்ல நோக்கத்திலே உறங்குவதன் மூலமாக. எனவே கியாமுல்ல இரவு தொழுகையில் ஈடுபட்டால் என்ன நன்மை? அதே நன்மை தான் இரவு தொழுகையை தொழுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் முட்கூட்டி நேரத்தோடு தூங்குவதும் இபாதத்தாகவே கருதப்படும். அதே போன்று அல்லாஹு தஆலா யாரு ஹராமான விடயங்களை அல்லாஹ்வை பயந்து விடுவார்களோ, தடுக்கப்பட்ட விடயங்கள் அல்லாஹ்வை பயந்து விடுவார்களோ, அதுவும் இபாதத் தான். பாவத்தை நினைத்து செய்யவில்லை, விட்டு விடுகிறார், அவருடைய நன்மை மீசானில் போடப்படும். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க இபாதத்தாகவே இருக்கின்றன. அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அன்ஆம் 162 63 வசனங்களில், நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதாகும், அதில் யாரும் நிகராக கிடையாது, அதை கொண்டு நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நான் முஸ்லீம்களில் ஆரம்பமானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மிராஜ் குத்பா முடித்துவிட்டு குத்பாவுடைய 2வது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களை, ஒரு முஸ்லீம் தன்னுடைய இபாதத்துடைய விடயத்திலே அவர் கவனம் செலுத்த வேண்டும், இபாதத்தை நல்ல முறையிலே முறையாக செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்வாவின் அடையாளமாகும். சூரா அல் ஹஜ் 32வது வசனம். யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற விரும்புகிறார்களோ, அவர்கள் இபாதத்தை அழகாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா 2 நிபந்தனைகள் இருந்தால்தான் இபாதத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வான். ஒன்று, அல்லாஹ்வுக்காக வேண்டிய எங்களுடைய வணக்க வழிபாடுகள் நடைபெற வேண்டும். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் என்னுடைய வணக்க வழிபாடுகள் நடைபெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சூரா அல் கஹ்ஃப் 110வது வசனத்தில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் சாலிஹான அமல் செய்து கொள்ளட்டும், இபாதத்தில் யாரையும் அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் ஆக்கிவிடக் கூடாது. அதுதான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே சொல்கிறான், இணை வைக்கக்கூடியவருடைய இணை வைப்பை விட்டு நான் நீங்கி இருக்கின்றேன், எனக்கு தேவையில்லை, தேவையற்றவனாக இருக்கிறேன். யார் ஒரு அமலை இஹ்லாஸ் இல்லாமல் இணை வைத்த நிலைமையிலே செய்வார்களோ அவருடைய அமல்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. எனவே இணை வைப்பது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். இணை வைப்பதன் மூலமாக இந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவும் மாட்டான். யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தான் செய்கின்ற அமல்களை
அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்வார்கள். அவருடைய அமல்களுடைய கூலி அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும். மறுமையில் நஷ்டவாளியாக அவர் மாறிவிடுவார். யாருக்கும் அவருக்காக வேண்டி மறுமையில் ஷஃபாஅத்து செய்ய முடியாது. எவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது அவருக்காக வேண்டி. இணை வைத்த நிலைமையில் மௌத்தாகி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் வஹி அறிவித்திருக்கிறோம். நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். மறுமையில் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள். சூரா ஜுமர் 65 66 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இரண்டாவது நிபந்தனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்ற எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும். கூடுதல் குறைவு செய்யக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி அவர்களை விட நீங்கள் முந்திவிடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் விடயங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான். சூரா அல்-ஹுஜராத் 1வது வசனம். எனவே யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தான் எல்லோரும் அமல் செய்ய வேண்டும். நபி அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு மார்க்க விடயங்களை சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் எங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த மார்க்கத்தில் யார் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை ஆரம்பிப்பார்களோ அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே அனைத்து விதமான இபாதத்துக்களும் அது ஆதாரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட அமைப்பில் அமைய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? அல்லாஹ் அனுமதிக்காத விடயங்களை அவர்கள் யாரை கூட்டாக ஆக்கினார்கள் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்களா? அல்லாஹுடைய முடிவு இல்லை என்றால் அல்லாஹ் அவர்களை அழித்திருப்பான். நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் வேதனை கொடுக்கின்ற தண்டனை இருக்கிற. சூரா ஷூரா 21வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஸலவாத்து சொல்வான் என்ற அந்த வசனத்தை ஓதி நீண்டதொரு துவாவை செய்து ஹதீப் மாஹிர் முஅய்யக்லி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு முழுமையாக விடைபெற்று சென்றார்கள். இரண்டாவதாக நாங்கள் புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.